ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக சொல்லப்போனால் மனிதர்களுடைய வாழ்க்கையே ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை தான். அதாவது யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. நாளை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் யாராலையும் வந்து தீர்மானிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிச்சயமற்ற வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நாளைய நாள் எப்படி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் வந்து நடக்கும். ஏன்னா இந்த இந்த ஜோதிடத்திற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான் அடுத்தடுத்து உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து தீர்மானிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இப்போ உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் முழுமையா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தசாபுத்திகளுக்கு ஏற்ப பலன்கள் கண்டிப்பாக மாறுபாடு அடையும். நம்ம பதிவில் பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 100 பேர் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பதிவில் கொடுக்கக்கூடிய பொது பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியாக அமையாமல் கூட போகலாம். அதனால் வந்து இந்த கணிப்புகள் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக மாறுபாடு அடையும். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு மிதுனராசினியர்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படியே வச்சுக்கிங்களேன். அது எல்லா மிதுனராசினியர்களுக்கும் வந்து நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பிறந்திருக்கக்கூடிய நேரம் காலம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படிங்கன்னு பார்க்கும்போது எல்லாம் மாறுபட்டிருக்கும். அப்படிங்கும்போது எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து ஓவராலாக எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் தசாபுத்திகளுக்கு ஏற்ப பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நம்மளுடைய வீடியோவில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து பார்த்து சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க மிதுனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தராவது மிதுனராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கானதாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலன்களை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. மட்டும் இல்லைங்க, மறக்காமல் வீடியோ பிடிச்ச கருத்துக்களையும் வந்து பதிவிட மறந்துடாதீங்க. மிதுன ராசி நேயர்களே, புதிதாக வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் வேத ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புதுசாக பிறக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்க போகிறாங்க. அதே போல் ஒரு சில கிரகங்கள் பலம் இழந்தும் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் முக்கியமாக ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சியும் கூட நடக்க போகுது. இந்த டைமில் புதன், குரு மற்றும் செவ்வாய், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து மாறக்கூடிய நிலையில் இருக்காங்க. இந்த கிரகங்கள் மாறுறதுனால இந்த டைமில் நிறைய யோகங்களும் கூட உருவாகுதுங்க. நவபஞ்சம யோகம், மாளவியா யோகம், ருச்சக யோகம் அப்படின்னு பல யோகங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மாற்றங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா தொட்டதையெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு நேரம் தான். நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமும் கூட தான். ஸோ அப்படி நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் முழுமையாக அந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசி நேயர்களுக்கு புதிதாக வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு யோகங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ராசியிலே பார்த்திங்கன்னா ஜென்ம குரு வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ ஜென்ம குரு உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து பல வேறு விதமான நெருக்கடிகளை எல்லாம் ஏற்படுத்திகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஒரு நிலையை இப்போ வந்து மாற்றி கொடுக்க போகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பொன்னும் பொருளும் சேரக்கூடிய ஒரு நேரம். அது உங்களால் கண்டிப்பாக நடக்கும். பண வரவும் பார்த்திங்கன்னா அபரிவிதமாகவே இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து நடத்த முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு. பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிகளானது இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளமானது தெரிய ஆரம்பிக்கும்.
தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நீங்கள் என்னென்ன தடைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுது. குறிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் மிதுனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த முறை கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஏறும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். பொதுவாக இந்த டைமில் புதுசாக நிறைய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவங்க மூலியமாக அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றுறதுக்கு உதவியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. நல்ல ஒரு நிதி ஆதாயமானது கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. எந்த அளவுக்கு தொழிலில் நீங்கள் முன்னேற்றங்கள் பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சிகளை பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தொழிலில் முன்னுக்கு வர போகிறீங்களோ அதே அளவுக்கு தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இருக்க போகுது. ஸோ குடும்ப வாழ்க்கையிலையும் இதுவரைக்குமே நீங்கள் இழந்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை வந்து இப்போ வந்து அடைவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதே போல் காதல் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். கண்டிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிக்கும் கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அடிக்கடி வந்து சளி பிரச்சனைகளானது ஏற்படும். இதன் மூலமாக தொண்டை பிரச்சனை, சுவாச பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்படு. அதுக்கெலாம் வந்து சான்ஸ் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அவதிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கூடவே இருக்குங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஏன்னா இந்த டைமில் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க போகுது. ஸோ புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் போய் முடிய போகுது. எந்த ஒரு கவலையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களையும் வந்து அனுசரணையான போக்கானது உங்களுக்குலாம் இருக்கும். அவங்களாம் வந்து அப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நாட்கள் போக போக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே நடக்க போகுதுங்க. சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சரானது வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். வெளிவட்டாரத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் செல்வாக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த செல்வாக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஏற்கனவே நான் செல்வாக்கு பெற்று தான் இருக்கேன் அப்படின்னா அது வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். நண்பர்களால் நிறைய காரியங்கள் வந்து நடக்கும். நிறைய அனுகூலங்கள் வந்து நடக்கும். ஆனால் இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை வந்து விட்டுறாதீங்க. நல்ல கவனம் வந்து எடுத்துக்கோங்க. தந்தை கூட மட்டும் அப்பப்போ உங்களுக்கு வீணாக மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருசாக பிரச்சனைகள் எல்லாம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. பொறுமையாக வந்து இருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகளும் இருக்குது. முன்னாடியே பார்த்தோம். ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுங்க. ஸோ அதனால் நீங்கள் உடனே ஒரு வேளை உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னா சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து அதை வந்து பெருசாகாமல் வந்து தடுக்க முடியும். இந்த டைமில் கணவன் மனைவிக்கு இடையே என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டிருந்தாலுமே கூட அது எல்லாமே நாட்கள் வர வர எல்லாம் மாற ஆரம்பிச்சுட்டு எல்லாம் நீங்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதே போல் தான் சகோதர வகைகளில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலுமே கூட அவங்களாலேயே உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகளும் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சூழ்நிலையில் வந்து இருப்பீங்க. உற்சாகமாக வந்து இருக்க முடியும். உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக வந்து செய்து முடிக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ வேலை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பணி சுமை குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து சந்தோஷம் கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் இந்த டைமில் இருக்க போகிறீங்க. நிறைய பேர் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. அதிகாரிகளாக இருக்கட்டும், கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே வந்து அனுசரணையாக நடந்துக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே வந்து பெருசாக தெரியவே தெரியாது. ஸோ உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாகவே வந்து நடக்கும். அதே போல தான் இங்கே நீங்களும் எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாதீங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தலையிட்டு அதில் வந்து அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. அதுதான் நல்லது. என்னதான் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட கடவுள் உங்கள் கூடயே தாங்க இருக்கிறாரு. நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களை சரியான வழி நடத்துறதுக்கு இப்போ உங்கள் கூட துணையாக இருக்க போகிறாரு. தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு துணையாக இருந்து எல்லாமே வந்து சிறப்பாக்கி கொடுப்பாரு. இந்த டைமில் மிதுனராசி நேயர்கள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க.
உங்களுடைய குல தெய்வம் தான் உங்களுடைய குலத்தை வந்து இப்போ காத்து கொடுக்க போகிறாங்க. அதனால் தொடர்ந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களுடைய பெயரை 3 முறை வந்து பதிவு செய்யுங்க. அவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் மிதுன ராசிக்காரங்க அடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.